பட் நான் எந்த கார் கம்பெனி பேரை சொல்ல மாட்டேன், பிராண்ட் நேமை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நாம் சொல்கிற அளவுக்கு எவ்வளோ நம்மக்கிட்ட விஷயம் இருக்கோ கேட்குறவங்ககிட்ட அவ்வளோ விஷயம் அவங்க வச்சுருக்குறாங்க. அந்த கார் உங்ககிட்ட நீங்கள் அந்த கார் வச்சுக்கிறது ஆசைப்படலாம், ஆனால் அந்த கார் உங்ககிட்ட இருக்க ஆசைப்படாது. முதல்ல உங்கள்கிட்ட வெளியே போகிறதுக்கு தான் அது ஆசைப்படும். முதல்ல காரும் வெளியே போயிடும், உங்களை ஒரு போகும்போது சும்மா போகாது. சார் எப்படி நாங்கள் கால்குலேட் பண்ணணும், எந்த தேதியில் பிறந்தவங்க எந்த மாதிரி நம்பர்ஸ் உள்ள அந்த டேக் நேமை யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள் சார். அதுதானே சீக்கிரட்டு சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா கார் கம்பெனி இல்லையா. நம்பர் 9 இருக்குது, வாங்கலாமா? எஸ் வாங்கலாம். பிராண்டு நம்பர் 1 இருக்குது, வாங்கலாமா? எஸ் வாங்கலாம். வாங்கினா வேறு லெவலில் அவங்கள கொண்டு போயிடும். ஒரு கார் 4 கார் ஆயிரும். கார் 4 ஆகிறதுக்கு உண்டான வசதியை அது கொடுக்குது. இப்போது கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஏன்னா யார் யாருக்கு என்னென்னு ரேட்டுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் கார் வாங்குறீங்க உங்களுக்கு. ஆனால் நியூட்ரலான சில கலர் இருக்குது. அது எதுனா ஒயிட்டு, சில்வர், கோல்டு. எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ஆகணும் ஒரு சிவன் மந்திரம் கொடுக்குறேன். அதை சொன்ன எப்பப்போலாம் அவங்களுக்கு தேவையோ அந்த மந்திரத்தை அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டாக்கா 100% சக்ஸஸ் ஆகிடும். என்ன மந்திரம்? ஹரி ஹரி. ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். எல்லாருமே ரொம்ப ஆசையா வாங்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அது கார் தான் இல்லைங்களா. கார்ல ஏறி நம்ம சந்தோஷமா நம்ம குடும்பத்தோட போகும்போதே மனசுல அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் இல்லையா. ஆனா நாம வாங்குற கார், அந்த பிராண்ட் நேம், அந்த காரோடைய பிராண்டுக்கும் நம்முடைய டேட் ஆஃப் பர்த், அதாவது டேட் நம்பர், ஃபேட் நம்பர் இருக்கு இல்லையா, இதற்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா? இந்த தேதியில பிறந்தவங்க இந்த கார் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்கா? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாருமே ஆசையா கார் வாங்குறோம் சார். ஆனா சிலருக்கு மட்டும்தான் அந்த கார் வந்து அவங்க குடும்பத்துல ஒருத்தராகவே மாறுது இல்லைங்களா. பலருக்கும் வந்து டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கு, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனால அவங்களே வித்துடுறாங்க சார். சோ ஒரு மனிதனுடைய டேட் நம்பர், ஃபேட் நம்பருக்கும் அந்த காரோடைய அந்த நேம், பிராண்ட் நேமுக்கும் கூட ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா? இந்த தேதியில பிறந்தவங்க இந்த பிராண்ட், இந்த கம்பெனி கார் தான் வாங்கணும்னு இருக்கா சார்? 100% இருக்கு. பட் நான் எந்த கார் கம்பெனி பேரை சொல்ல மாட்டேன், பிராண்ட் நேமை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நாம் சொல்கிற அளவுக்கு எவ்வளோ நம்மக்கிட்ட விஷயம் இருக்கோ கேட்குறவங்ககிட்ட அவ்வளோ விஷயம் அவங்க வச்சுருக்குறாங்க எல்லாருமே. அதனால் நீங்களே போட்டுக்கோங்க, உங்கள் டேட்டுக்கு உங்கள் ஃபேட் நம்பர், அதுக்கு வந்து கரெக்டாக அந்த கார்னுடைய கால்குலேட் பண்ணிக்கிங்க. கார் கம்பெனி, அந்த கார் கம்பெனி அடுத்து பிராண்டு, அதையும் கால்குலேட் பண்ணிக்கிங்க. உங்கள் டேட்டு கரெக்டாக கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். கனெக்ட் ஆச்சுனாக்கா அந்த காரை நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கினீங்கன்னாக்கா, நீங்கள் வாங்கின கார் ஆரம்பத்தில் சின்ன காராக இருக்கலாம். அந்த சின்ன காரு ஒரு கட்டத்தில் உங்களை மேலே ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போயிட்டு பிஸ்னஸ்லேயும் சரி எதெல்லாம் சரி ஒரு டாப் லெவலில் கொண்டு போயிடும். ஒரு காரை 4 காராக ஆக்கிரும். மேட்ச் ஆகிடுச்சின்னா, கனெக்ட் ஆகிடுச்சின்னா. மேட்சே ஆகாமல் இருந்துச்சு, கனெக்ட் ஆகலைன்னு சொன்னாக்கா அந்த காரு உங்களை அடி பாதாளத்திலே தள்ளிடும். அடுத்து அந்த கார் உங்ககிட்ட, நீங்கள் அந்த கார் வச்சுக்கிறது ஆசைப்படலாம், ஆனால் அந்த கார் உங்ககிட்ட இருக்க ஆசைப்படாது. முதல்ல உங்கள்கிட்ட வெளியே போகிறதுக்கு தான் அது ஆசைப்படும். முதல்ல காரும் வெளியே போயிடும், உங்களை ஒரு போகும்போது சும்மா போகாது, உங்களை ஒரு வழி பண்ணிட்டு போயிடும். அதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் நான் பிராண்டு அண்டு கம்பெனி பேரே சொல்ல மாட்டேன். நீங்களே கால்குலேட் பண்ணிக்க, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஓகே, அது சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன். நீங்களே போடுங்க, உட்காந்து எல்லாம் போடுறீங்களே, இன்றைக்கி எல்லாம் செய்கிறீங்க, எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். ஸோ அதனால் அது பிராண்டு அண்டு கம்பெனி எல்லாத்துக்கும் அது ஒருத்தருக்கு பொருந்துறது, இன்னொருத்தருக்கு பொருந்தாது. ஓகே சார். எக்ஸுங்கிறவருக்கு பொருந்துச்சுன்னா ஒய்க்கு பொருந்தாமல் போகலாம், ஒய்க்கு பொருந்துச்சுனாக்கா ஜெட்டுக்கு பொருந்தாமல் போயிடலாம், ஜெட்டுக்கு பொருந்துருச்சுன்னா ஏங்கிற, இப்படி மாறி மாறி தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் அப்படி போடணும். ஆனால் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கணும். அதில் கனெக்டிவிட்டி இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதனால் நமக்கு வந்துட்டு என்ன பெனிஃபிட் இருக்குது, பெனிஃபிட் இல்லைங்கிறது என்னென்னு இருக்குது, எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அதனால் டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். ஏன்னா நாம் நல்லா இருக்கிறதுக்கு நாம் தான் முடிவு எடுக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட நமக்கு கைட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு வந்து வெல்விஷருங்கிறதுனால சொல்கிறாங்க, இப்போ கார் வாங்க, இந்த கார் வாங்கன்னு சொல்லுவாங்க. அவருக்கு நல்லா இருந்திருக்கும், ஓகே தான், வந்து தப்பு இல்லை. அவருக்கு அது கனெக்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஆச்சா இல்லையாங்கிறது டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். கேல்குலேட் பண்ணி பாருங்கள். அந்த கேல்குலேஷன் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா கோ இட், இல்லையா வேறு எதுன்னு பாருங்கள். எது உங்களுக்கு சூட்டபுளாக வருதோ, எது சூட் ஆகுதோ, எது மேட்ச் ஆகுதோ
பண்ணிங்கனாக்கா உங்களை வெறும் நம்ம கார் மட்டும் உங்களை இல்லை, அந்த கார் உங்களை விட்டு போகாது. அது எஸ் சார். போகவே போகாது. உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அது நிப்பாட்டிடும். அது ஆசைப்படும். உங்ககிட்ட இருக்கிறது ஆசைப்படுறதுனால, அது உங்ககிட்ட தங்கணுங்கிறது ஆசைப்படுறதுனால மேற்கொண்டு மேற்கொண்டு உங்களை கார் வாங்க வச்சிடும் அது. சூப்பர் சார். அதனால் அவ்வளோ பவர் வந்து காருக்கு இருக்குது, அந்த கம்பெனி நேமுக்கு இருக்குது, அந்த பிராண்ட் நேமுக்கு இருக்குது. உங்களோட கரெக்டாக தான் நீங்கள் தான் செக் பண்ணி வாங்கணும். கண்டிப்பாக இந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் எல்லாத்தையும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சார், எஸ் சார். எப்படி நாங்கள் கால்குலேட் பண்ணணும், எந்த தேதியில் பிறந்தவங்க எந்த மாதிரி நம்பர்ஸ் உள்ள அந்த டேக் நேமை யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க சார். அதுதானே சீக்கிரட் சொல்லக்கூடாது. ஏன்னாக்கா கார் கம்பெனி இல்லையா, அந்த பேரை நான் சொல்லக்கூடாது. ஓகே, அது ஏதாவது ஒரு ஹிண்ட் மாதிரி ஏதாவது சொல்ல முடியும்? அதான் இன்சு தான், இன்சுனாவே சப்ஜெக்ட் தான். அது இன்சு தான் சீக்கிரட்டு. நான் தான் சொல்லிட்டேன். இப்போ நான் இவ்வளோ சொல்கிறத புக் எடுத்துருவாங்க, நோட் எடுத்துருவாங்க, டக்கு பார்த்துட்டு ஃபோன் அடிச்சிருவாங்க, எனக்கு அடிக்க போகிறாங்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு இது கமெண்ட்ஸ்லேயும் வந்துடும். அதனால் எல்லாம் தெரியும். என்ன உங்களுக்கு டவுட்ஸ்ன்னு இருந்தால் நான் சொல்லிக்கிறேன், அது வேறு விஷயம். ஓகே சார். சிலது ஓப்பன் மேட்டரை வந்துட்டு ஓப்பனாக சொல்ல முடியாது. அது இல்லை, எந்த நம்பர், அதாவது இப்போ உங்களுக்கு போட தெரியுது, ஆனால் எந்த நம்பரை சூஸ் பண்ணலாம், அந்த நம்பர் இருக்கிற அந்த கேட்குறீங்களா? நம்பரா ஒன்று சொல்லிட்டு பேரா சொல்ல வேண்டாம். ஓகே, ஆமாம், அது நல்ல கேள்வி தான். இப்போ ஒருத்தர் அவர் டேட்டு வந்துட்டு 5 and 7 இருக்கிறாரு. 5 and 7, 5ங்கிறது டேட்டு, அவருடைய ஃபேட் நம்பர் 7 இருக்குது. நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, அந்த காரினுடைய கம்பெனியினுடைய பேர் 3ல் இருக்குது, கூட்டினா 3 வருது. பிராண்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ல் வருது. இப்போ இந்த கார் நீங்கள் வாங்கலாம்னா வாங்க முடியாது, வாங்க வேண்டாம். அது உங்களுக்கு வந்துட்டு தொந்தரவு தான் கொடுக்கும். உங்கள்கிட்ட இருக்க ஆசைப்படாது. அது உங்களை விட்டு வேலைக்கு போயிடும். இப்படி தான். இப்போ இன்னொருத்தர் அவருடைய பிறந்த தேதி 3, அவருடைய விதி எண்ணு 9, 3-9 வச்சுருக்கிறாரு. இவர் ஒரு கார் வாங்க போகிறாரு. அந்த காரனுடைய கம்பெனி நம்பர் 9ல் இருக்குது, வாங்கலாமா? எஸ் வாங்கலாம். பிராண்டு நம்பர் 1 இருக்குது, வாங்கலாமா? எஸ் வாங்கலாம். வாங்கினா வேறு லெவலில் அவங்கள கொண்டு போயிடும். ஒரு கார் 4 கார் ஆயிரும். கார் 4 ஆகிறதுக்கு உண்டான வசதியை அது கொடுக்குது. அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி வசதி அது கொண்டு போய் கொடுத்துரும். ஸோ அதனால் காருங்கிறது வந்து அந்த பிராண்டு அந்த கம்பெனி நேமும் நமக்குள்ளே கனெக்ட் ஆகணும். ஆச்சுன்னா தான் நம்மளை வந்து சரியான இடத்துக்கு அது அழைச்சிட்டு போகும். அதுவும் ஆசைப்படும். நம்ம 1000 ஆசைப்படுவோம், நம்மகிட்ட இருக்கிறதுக்கு அது ஆசைப்படணும். அதே மாதிரி இப்போ வண்டினாக்க சார் 9 வந்தா ரொம்ப லக்கியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே சார், அது உண்மையா சார்? நம்பர் 9 இருக்கணுங்க. அப்படி பார்த்தா அவர் பிறந்த தேதி 2ன்னு இருக்கிறாரு, 11 இருப்பாரு. அது எங்கேருந்து ஹாஸ்பிட்டல் வராது. நிறைய பேர் பே பண்ணி கூட நம்பர் வந்து 9999 அந்த மாதிரிலாம் கூட வாங்குவாங்க, இல்லை 0009 அப்படிலாம் கூட வாங்குவாங்க. அதுதான். அது இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானே சொல்லுவேன், அதெல்லாம் வந்து நம்ம போன இதில் கூட நம்ம பேசியிருக்கிறோம். எபிசோடில் வந்துட்டு இந்த தேவதை நம்பர், ஏஞ்சல் நம்பர்னா என்னன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம். 999995 இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறோம். அது அவங்க தேதி வந்து 2ஆம் தேதி இருக்கக்கூடாது. இல்லாதவங்க அவங்க அந்த நம்பர் எடுத்துக்கிட்டாக்கா அது ஏஞ்சல் தான். அது அவங்கள வேறு லெவலில் கொண்டு போயிடும். 9க்கு அப்படி ஒரு பவர் இருக்குது. அது ஆமாம். அதனால் அவங்கள தவிர்த்துட்டு மற்றவங்க யார் எடுத்தாலும் அவங்களுக்கு வேலை செய்யும். அது 999999 எடுத்துக்கிறங்க, அதெல்லாம் வேலை செய்யும். ஓகே சார். கலர்ஸ் சார், இப்போ எக்கச்சக்க கலர்ஸ்ல வந்திருக்கு. சிலருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி நேம் கால்குலேட் பண்ணினா கூட இப்போ கலர் வந்து அவங்களுக்கு ஆகாத கலர்னு வந்து மாட்டிடுச்சுனாக்கா அதுலயும் அவங்க மாட்டிப்பாங்க இல்லைங்களா? கார் கலர்ஸ் இப்போது கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஏன்னா யாருக்கு என்னென்னு ரேட்டுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கார் வாங்குறீங்க உங்களுக்கு. ஆனால் நியூட்ரலான சில கலர் இருக்குது. அது எதுனா ஒயிட்டு, சில்வர், கோல்டு. இது வந்து நியூட்ரல். யார் என்ன தேதி ஒன்றாலும் இருங்க, இந்த கலரில் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கலரே பார்க்க விட்ட கண்ணு மூடிட்டு எடுக்கலாம். எப்படி திசையில் வந்துட்டு ஈஸ்ட் வந்து நியூட்ரல், மற்றதெல்லாம் கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த்தை பார்க்கணும். ஆமாம். இப்போ 7ஆம் தேதி பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு திசை வந்துட்டு நார்த் பக்கமே திரும்பியே படுக்க முடியாது. நீங்கள் போகிறீங்கன்னா கூட அது உங்களை விட்டு போயிடும். அப்படி மாதிரி இந்த கலர் வந்துட்டு ஒயிட், சில்வர் அண்ட் கோல்டு, இது 3 வந்து நியூட்ரல். யார் வேணாலும் எடுத்துக்கலாம். சூப்பர் சார். சார், இப்போ ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் வேற நம்பர்ஸ்ல இருப்பாங்க இல்லைங்களா? யாரை பார்த்து நாங்க கார் செலக்ட் பண்றது சார்? 4 பேருக்கும் ஒரே ஒரு கார் தான் வாங்குவோம் இல்லைங்களா? யார் பேர்ல கார் ரிஜிஸ்டர் ஆகுது, எஸ், அவங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு தான் பவர், அவங்களுக்கு தான் அது வேலை செய்யும்.
அதுக்கு இப்படி சொன்னால் ஈஸியாக புரியும். இப்போ ட்ராவல்ஸ் கார் ஓலோ இருக்குது, இது மாதிரி கார் நிறைய அந்த காரில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அவன் வண்டி நம்பர் எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன இருக்குது? நாம் வந்து என்ன ஒரு பேசஞ்சர் தானே, வண்டி நம்பர் தவறாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வண்டி ஓனருக்கு அந்த நம்பர் கரெக்டாக இருந்தால் சரி. ஓகே, டிரைவருக்கு கூட பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் இல்லை, ஓனருக்கு தான் அது பொருந்தது. அதனால் நாம் அதில் ட்ராவல் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு வீட்டில் நீங்கள் கேட்ட மாதிரி 4 பேருனாக்கா வண்டி யார் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அவங்களுக்கு அந்த நம்பரும் கரெக்டாக இருந்தால் சரி. மற்றவங்களை பற்றிலாம் கவலை இல்லை, மற்றவங்கள பேசஞ்சர் தான். எக்ஸலன்ட் சார். மற்ற பேர் வந்து அது பாதிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ் சார். அதே மாதிரி நம்ம லைஃப்ல பாதிக்க கூடாது, பாதிப்படைய கூடாது அப்படின்னாக்கா நம்ம தேடி போற ஒரு விஷயம் என்னன்னா அது சக்சஸ் தான் இல்லைங்களா சார்? நாங்க எல்லாருமே எந்த ஒரு தொழில் செய்தாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, இல்லை எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் சரி, அந்த எதிர்பார்க்கிற எல்லா விஷயத்துலயும் எங்க எல்லாருக்கும் சக்சஸ் கிடைக்கணும்னா அதற்கான ஒரு மந்த்ரா ஏதாவது இருக்கா சார்? எல்லாத்துக்கும் சக்ஸஸ் ஆகணும் ஒரு சிவன் மந்திரம் கொடுக்குறேன். அதை சொன்ன எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு தேவையோ அந்த மந்திரத்தை அப்போ யூஸ் பண்ணிக்கிட்டாக்கா 100% சக்ஸஸ் ஆகிடும். என்ன மந்திரம்? ஹரி ஹரி சிவ சிவ நம நம நமோ 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 தீயாய. ஹரிஹரி சிவ சிவ நம நம நமோ 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 தீயாய. இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். எக்ஸலன்ட் சார். பிள்ளைங்க இப்போ வந்து எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னா கூட அப்ப கூட இதை ஒரு 10 தடவை சொல்லிட்டு போகலாம் இல்லைங்களா சார்? காருக்கு அடுத்தபடியா எல்லாரும் ரொம்ப ஆசையா வாங்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது வந்து வீடு தான் இல்லைங்களா? முதல்ல எல்லாருமே வந்து சொந்தமா ஒரு வீடு வேணும்ப்பா, அதுக்கப்புறம் தான் நம்ம காரை பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிற நிலை கூட இருக்காங்க சார். இந்த சொந்த வீடு அப்படிங்கிறவங்களுக்கு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்குது, பலருக்கு கிடைக்க மாட்டேங்குது. காசெல்லாம் வச்சிருப்பாங்க, ஆனாலும் என்னமோ ஏதோ தெரியாத அவங்க தட்டி போயிட்டே இருக்கும் சார். இதற்கு எப்படி சார் தீர்வு கொடுப்பீங்க? வீடு வைத்திருப்பதற்கு உண்டான அம்சம், அந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு உண்டான அம்சம், அவங்க டேட்டில் அது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது இருக்கும். இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க எத்தனை வீடு மாற்றினாலும் அவங்கள கடைசி வரைக்கும் இருக்கவே விடாது, மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அம்சம் அது இருக்கணும். அது லக்ஷ்மி, அது வீடுங்கிறது லக்ஷ்மி. அப்போது அந்த வீடு வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சே ஆகணும், நடந்தே ஆகணும்னு சில பேருக்கு வாங்கிட்டு வருவாங்க. சார் நான் வந்து 15 வருஷமாக 20 வருஷமாக வீடு பார்க்குறேன், இடம் பார்க்குறேன், கட்டுறதுக்கு காசு இருக்குது, எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை, கிடைக்கவே இல்லைன்னுவாங்க. எல்லாத்தையும் போட்டு பார்த்தாக்கா அங்கே ஒரு விஷயம் இருக்கும். நிச்சயமா அந்த விஷயம் என்ன, அந்த விஷயத்துல இருந்து நம்ம எப்படி நம்ம காத்துக்கொள்வது அப்படிங்கறத பத்தி அடுத்த எபிசோட்ல நீங்க எங்களுக்காகவே ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுக்கணும் சார். கோடான கோடி அன்பு ரசிக பெருமக்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். எவ்வளவுதான் கையில காசு இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை வாடகை வீட்டுல தானா, நமக்குன்னு சொந்தமா ஒரு புடி மண்ணு கூட இல்லையே அப்படின்னு கண்ணீரோட நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. உங்களுக்கான தெளிவான விடைகள், உங்களாலும் நிச்சயமா சொந்த வீடு வாங்க முடியுங்க. அதற்கான வழிமுறைகளையும் அடுத்த எபிசோட்ல சார் நமக்காகவே கொடுக்க போறாரு. அதனால என்னங்க, நான் எப்பவும் சொல்றதுதான், எங்கேயும் போயிடாதீங்க, எங்க கூடவே இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.